ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 14. சா ஏவ ஸ்வ பிரகிருத்யேயிதம் ஸ்ருஷ்ட்வாக்ரே திரிகுணாத்மகம் தத் அனுத்வம் ஹி அப்ரவிஷ்டக பிரவிஷ்ட இவ பாவ்யசே. வெட் பை ஒன் மீனிங் ச அவர் பகவான் ஏவ உண்மையில் ஸ்வ பிரகிருத்தியா உங்களது சுய சக்தியினால் மயத்தக்ஷண பிரகிருதி சூயதே ச சராச்சரம் என்று பகவான் கூறுகிறார். இதம் இந்த ஜட உலகை சிருஷ்டுவா படைத்தவின் அக்ரே துவக்கத்தில் திரிகுண ஆத்மகம் முக்குண 3 குணங்களின் சக்திகளால் தத் அணு அதன் பிறகு துவம் பகவானாகிய நீங்கள் ஹி உண்மையில் அப்ரவிஷ்ட நீங்கள் புகவில்லை என்ற போதிலும் பிரவிஷ்ட இவ புகுந்திருப்பது போல காணப்படுகிறீர்கள். பாவ்யசே என்று அறியப்படுகிறீர்கள். டிரான்ஸ்லேஷன். பகவானே உமது சுயமான புறசக்தியினால் துவக்கத்தில் இந்த ஜட உலகை படைத்தவர் நீங்களே. முக்குணங்களால் சத்வம் ரஜஸ் மற்றும் தமசான இவ்வுலகை படைத்த பின் உண்மையில் அதற்குள் புகாத நீங்கள் புகுந்தது போல் காணப்படுகிறீர்கள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 4வது பதத்தில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். தெளிவாக இதை விளக்குகிறார். பூமிராப்போ அனலோ வாயுக கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. சத்வகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் ஆகியவற்றை கொண்ட இந்த ஜட உலகம் மண், நீர், நெருப்பு, காற்று, மனம், புத்தி மற்றும் ஆகாயம், மனம், புத்தி மற்றும் பொய் அகங்காரம் ஆகியவற்றினால் ஆனதாகும். இவை அனைத்துமே பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வரும் சக்திகள் என்றாலும் அவர் எப்போதும் உன்னதமானவராக இருப்பதால் இந்த ஜட உலகத்துடன் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார். தூய அறிவு நிலையில் இல்லாதவர்கள் பகவான் கிருஷ்ணர் ஜடப்பொருள்களால் ஆனவர் என்றும் அவரது திருமேனி நம்முடையதைப் போல பௌதீகமான உடல் என்றும் எண்ணுகின்றனர். அவர்களை அவஜானந்தி மாமூடா மூடர்கள் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். ஆனால் உண்மையில் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் இந்த ஜட உலகத்திலிருந்து விலகியே இருக்கிறார். பௌதீக சிருஷ்டியானது மகாவிஷ்ணுவுடன் தொடர்புபடுத்தி விவரிக்கப்படுவதை வேத இலக்கியங்களிலிருந்து நாம் காண்கிறோம். பிரம்ம சம்ஹிதை 5.35 பிரம்மா பின்வருமாறு கூறுகிறார். ஏகோபி அசௌ ரசயித்தம் ஜகதண்ட கோட்டிம் யக்ஷக்திரஸ்தி ஜகதண்ட சயாயத் அண்டாந்தரஸ்த பரமாணு சயாந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் தமது பூர்த்தியற்ற விரிவங்கமாகிய மகாவிஷ்ணுவாக ஜட இயற்கைக்குள் நுழைகிறார். பிறகு பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக நுழைகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு அணுவும் உட்பட எல்லா மூலப்பொருட்களிலும் பகவான் கிருஷ்ணர் க்ஷீரோதகசாயி விஷ்ணுவாக நுழைகிறார். பகவானின் இத்தகைய தோற்றங்கள் பிரபஞ்சங்களிலும் தனிப்பட்ட அணுக்களிலும் எண்ணற்றவை ஆகும். இத்தகைய கோவிந்தனை, ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன் என்று பிரம்மா கூறுவதே மேற்கூறிய பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகத்தின் பொருளாகும். கோவிந்தன் பூர்த்தியற்ற பரமாத்மாவாக அந்தர்யாமியாக விரிவடைந்து இந்த ஜடக உலகத்திற்குள் நுழைகின்றார். அவர் அணுவுக்குள்ளும் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.